பாட்டு பாடுறோம். எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா அம்மாவுக்கும் சேர்த்து. நூறு சாமிகளும் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா கோடி. ஸோ அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் நம்ம சேனல் எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் இருக்கிற உமன் ஷெல்டர் தான். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நிறைய சில்ட்ரன்ஸ் ஹோமு நம்ம வலசரவாக்கம் அந்த ராயப்பேட்டிலே கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி சண்டே வந்து என்னோடய நண்பனோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்காக வந்து இங்கே மதியானம் உணவு கொடுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்த லாஸ்ட் நீங்கள் 2-3 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் ஒரு 3 or 4 ஹோமில் போய் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம நண்பர்கள் வந்து வர முடியலன்னா கூட நம்ம மூலிமா கொடுக்க சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து இந்த வீடியோ எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த 2 குட்டீஸ் தான். ஆனால் நான் என் வீடியோ எடுக்கிறேன்னா சொல்லி அங்கே பாருங்கள், அவரே ஃபுல்லாக போய் சுற்றி எடுத்து ஸோ என்ன அப்படியே பாருங்கள், என்ன அப்படியே காட்டுவாங்க பாருங்கள். ஸோ பாருங்கள், அந்த உள்ளே இருக்கிற 2 குழந்தைங்க தான் இந்த வீடியோ, இந்த ஸ்பெஷல் வீடியோ மட்டும் எடுத்தாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ அதெல்லாம் பதிவு போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து அந்த ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்துட்டு போகிற ஒரு சந்தோஷம் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல வந்து அருண் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நன்றியை சொல்லிடுறேன். அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி 3rd வெட்டிங் ஆனிவர்சரியை வந்து அவங்க வர முடியலன்னா கூட ஸோ இந்த ஹோமில் தான் பண்ணணுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கிற குழந்தைய கூப்பிட்டு ஸோ அந்த குழந்தைய வந்து கேக் வெட்ட சொல்லி அந்த குழந்தையோட சந்தோஷத்தை நீங்களே பாருங்களேன். ஸோ அங்கே பாருங்கள். ஸோ அதனால் அவங்க அந்த குழந்தைக்கூட கேக்கை வெட்டி ஸ்பெண்ட் பண்ணி அந்த டேவை இன்றைக்கி அந்த டேவை நல்ல ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவீங்கன்ற நோக்கத்தோடு தான் நம்ம வாரம் போட்டுட்ருக்கோம். அருண் கோபிகா அவர்களின் 3ஆம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு நமது காப்பக உறவுகளுக்கு மதிய உணவை அன்னதானமாக வழங்கிய அருண் கோபிகா அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள், இறை செல்வம், ஓங்கு புகழ், மெய்ஞான பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். நன்றி. ஸோ ஒன்ஸ் அகைன் அருண் கோபிகா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடுறேன். ஸோ சண்டே அதுமா இந்த மாதிரி நல்ல ஒரு விருந்து கல்யாண நாளை முன்னிட்டு இங்கே மேடவாக்கம் இருக்கிற ஷெல்டரில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாருங்கள் எவ்வளோ சிக்கனு, எக்கு, பாயாசம், வடை, எல்லா ரசம், மோர், ஸோ நல்ல ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அருணால் வர முடியலன்னா கூட இங்கே வந்து மேடவாக்கத்தில் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிகப்பெரிய நன்றியை தெரிவித்தார் அருண். ரொம்ப சந்தோஷம். நம்ம லாஸ்ட் 3 வருஷமாக ஹோமில் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்கள் நல்லா சிறப்பாக வளரணும். ஒரு டீ கடை சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுறேன். அண்ட் அது இல்லாமல் 3வது வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து எல்லாம் அந்த மதியான உணவு கொடுத்து செலிப்ரேட் பண்ணுது. நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க. ஆமாம் சார். உங்கள் பேர், நம்மளுக்கு இப்போ என்ன நீடு, இதை மட்டும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்கள் மேடம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஜெயதுர்கா. நான் காப்பக ஒருங்கிணைப்பாளராக இங்கே வந்து செயல்படுறேன். நம்ம டவர் பெண்கள் காப்பகத்தில் வந்து இப்போதைக்கு வந்து 30 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம காப்பகத்தில் உள்ள மக்களுக்கு வந்து காலையில் உணவு, மதிய உணவு வந்து நம்ம காப்பகத்துலேருந்து கொடுத்துட்ருக்கோம். இரவு உணவு வந்து ஜிசிசிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம மக்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸு, பெட்ஷீட்டு, தலகாணி, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தேவைகள் வந்து நிறையவே இருக்குது. அப்போது அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சிறு உதவி, இப்போ உங்கள் வீட்டில் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு இல்லை வந்து திருமண நாள் என்ன மாதிரியான உங்கள் வீட்டோட விசேஷங்களுக்கு வந்து நம்ம மக்களோட வந்து ஒரு வேளை
இல்லை ஒரு நாள் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசுறது அவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை உண்டாக்கும். இந்த டிவி, ஃபேன், லைட்டு அந்த மாதிரி புதுசு பழசு என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து அவங்களுக்கு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பாக மேடம், இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த ஒரு அனுபவம் கிடைக்காது. ஸோ நம்ம நிறைய இது பண்ணுறோம். நீங்கள் பார்க்குறவங்களும் போய் கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ மேடம், இப்போ அன்றைக்கி வரும்போது கொஞ்சம் நிறைய குழந்தை இருந்த மாதிரி இருந்தது. இப்போ எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? இப்போ வந்து 2 பசங்க இருக்காங்க சார். ஜெய் சர்வேஷ்னு 2 பசங்க இருக்காங்க. இப்போ நம்ம பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ அந்த விளையாட்டு பொருள் ஈவினிங் டைமில், மார்னிங் டைமில் வந்து அவங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் அந்த மாதிரியான பொருட்கள் கொஞ்சம் தேவைகள் இருக்குது. இப்போ இந்த செஸ்ஸு, கேரம், டென்னிஸு இந்த மாதிரியான பொருட்கள் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். விளையாட்டு பசங்க அந்த விளையாடுறது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டும். அதாவது ஃபோன் இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்தா ஃபோன் தான் யூஸ் பண்ணுறது மாதிரி விளையாட்டு பொருளாக இருந்தாங்கன்னா அவங்க நல்லா விளையாட்டு நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி டிராயிங், ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க இன்னவே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. குட்டீஸ், என்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்? டிராயிங்கா? உனக்கு பேட் பால் ரொம்ப பேட் பாலா? ஓகே, அடுத்த வாட்டி வரும்போது பேட் பால் வாங்கி வந்துடுறேன், உங்களுக்கு கலர்ஸ் வாங்கி வந்துடுறேன். என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். ஆமாம், வாங்கிடலாம், அது வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். சரியா? அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.